மரணத்தை விரும்புறது. அதைத்தான் இஸ்லாம் நமக்கு ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி கொண்டே வருகின்றது. நான் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டேன் என்பதாக ஈமான் கொள்வதே மரணத்தினுடைய சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு நேரத்தினுடைய துவாவிலும் யா அல்லாஹ் என்னுடைய மரண நேரத்துல என்னுடைய அந்த கடைசி நிலையில அந்த சக்கராத்தினுடைய அந்த கடைசி நேரத்துல நான் கலிமாவோடு மரணிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம துவா கேட்கிறோம். அதே போன்று யா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்கு, சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்கு என்பதாக மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் நமக்கு இஸ்லாம் ரொம்ப தெளிவாக அதை முற்படுத்தி காட்டும். இப்ப இந்த உலக வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இது ஒரு கண்ணாடி மாளிகைங்கிறான், இது ஒரு வீண் விளையாட்டு என்பதாக சொல்றான். இப்ப இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமைதான் உங்களுக்கு நிரந்தரம். அதனால மரணத்தை ஒருவர் ஆசை வைப்பது தவறு கிடையாது. ஆனால் மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவர் மரணத்தை விரும்பணும். அவரைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். மார்க்க விஷயத்துல அல்லாஹ்விற்காக வேண்டி என்ன செய்யறார்? ஒருத்தர் மரணத்தை விரும்புறார். உதாரணமாக சஹாபா பெருமக்கள் போர்க்களத்துக்கு போய் போர் செஞ்சு அந்த போர்க்களத்துல போர் செய்து கொண்டு எதிரிகளால் வெட்டப்பட்டோ அல்லது எதிரிகளால் கொல்லப்படணும், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஷஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து கிடைக்கும், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நிலையில நம்ம மரணத்தை சந்திக்கலாம் என்பதாக ஆசை கொண்டாங்க. அப்ப இந்த மரணத்தை அல்லாஹ் விரும்புறான். அதே போன்று மார்க்கத்தினுடைய தேவைக்காக வேண்டி போர் புரிந்து உயிரை வரக்கூடிய அந்த மரணத்தை விரும்புறத அல்லாஹ் விரும்புறான். ஆனால் உலக தேவைக்காக வேண்டி ஒருத்தர் என்ன செய்யறார்? மரணத்தை விரும்புறார். உலகத்தினுடைய நிலைக்காக வேண்டி ஒருத்தர் விரும்புறார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோயினால என்ன செய்ய முடியல, அவர்னால அந்த நோயினுடைய அந்த வேதனை அந்த வலி தாங்க முடியல, அல்லது அந்த நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாருன்னா எனக்கு யா அல்லாஹ் நீ எனக்கு மௌத்தை கொடுத்துரு என்பதாக எண்ணுவது. அதே போன்று உலகத்தினுடைய பொருளாதார இழப்பு ஏற்படுது, பொருளாதாரத்துல இழப்பு ஏற்பட்டுருச்சு, நிறைய கடனாளியா ஆயிட்டாரு, அல்லது ஏதோ குடும்ப வாழ்க்கையில சிரமங்களும் சண்டைகள் சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கு, இதெல்லாம் காரணமா வச்சு ஒருத்தர் அல்லாஹ்ட்ட மௌத்தை கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அது கூட இப்போ உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டி பொருளாதார இழப்புக்காக வேண்டியோ அல்லது நோய்க்காக வேண்டியோ அல்லது கடன் பிரச்சனைக்காக வேண்டியோ குடும்ப பிரச்சனைக்காக வேண்டியோ ஒருத்தர் மரணத்தை ஆதரவு வச்சு விரும்பி அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை கொடு என்பதாக கேட்பது கூடாது. அல்லாஹ்விற்காக வேண்டியும் மார்க்க விஷயத்திற்காக வேண்டியும் அல்லாஹ் கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ஒருத்தர் என்ன செய்யலாம்? மரணத்தை விரும்பலாம். அப்ப அந்த மரணத்தை விரும்புவதை அல்லாஹ் விரும்புறான். ஹஜ்ரத்னா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு காயம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு. அவங்க ஒரு பிரபலியமான ஒரு சஹாபி, இஸ்லாம்